சம்பள பணம் தீர்ந்துவிட்டது, மனைவி திட்டுவார் என்பதால் பொய் புகார் செய்த ஆடவர். கந்திங்கில் பேருந்து பிரேக் செயல் இழந்து சாலை தடுப்பில் மோதியது, ஓட்டுநர் காயம். ஐஸ்வர்யா ராயிடமிருந்து விவாகரத்து செய்யும் அபிஷேக் பச்சன், டீப் ஃபேக் காணொளி வைரல். ஜம்போலில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு விஷம் குடித்தார் கணவர். கோலாலம்பூரில் 3 அதிரடி நடவடிக்கை, 900க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகள். நாடு முழுவதிலும் பள்ளிகளை சுற்றியுள்ள பகுதி நன்றாக இருப்பதை எப்போதும் உறுதிப்படுத்துவேன் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பள்ளியும் தொடர்ந்து நல்ல நிலையில் இருந்தால்தான் மாணவர்கள் முழுமையாக பள்ளி பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் என அன்வார் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். அந்த முகநூலில் தனது அரசியல் செயலாளர் ஹமாட் ஃபர்ஹான் பௌசி குவாந்தானில் சுல்தானா ஹஜ்ஜா கல்சோம் இடைநிலைப் பள்ளியை கண்காணிப்பதையும் அன்வார் பதிவிட்டிருந்தார். அண்மையில் தம்மை பிரதிநிதித்து ஹமாட் ஃபர்ஹான் குவாந்தான் இன்ட்ரா மக்கோத்தாவில் உள்ள பள்ளிக்கும் வருகை புரிந்ததாக அவர் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து துறை, கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ், தேசிய போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை துறை கூட்டாக வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்ட 3 ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் 900க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டன. அவர்களில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய சில மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் அடங்குவர். சிலர் போலீஸ் நடவடிக்கையிலிருந்து பிடிபடாமல் இருப்பதற்காக தங்களது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கூடியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று மாலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை இன்று விடியற்காலை 5 மணிக்கு முழுமையடைந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அஸ்ரி அக்மார் ஆயோப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 2397 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு வாகனங்கள் ஓட்டிய 8 பேருடன் மது போதையில் கார் ஓட்டிய 13 பேரும் கைது செய்யப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அஸ்ரி தெரிவித்தார். ஜலான் கந்திங் சாலையின் 2.6வது கிலோமீட்டரில் பேருந்து ஒன்றின் பிரேக் செயல் இழந்ததை தொடர்ந்து சாலை தடுப்பில் அது மோதி விபத்துக்குள்ளானது. 38 வயது உள்நாட்டு ஆடவர் ஒருவரால் கந்திங்கிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி ஓட்டிச் சென்ற அந்த பேருந்து நேற்று நண்பகல் மணி 1:40 அளவில் விபத்துக்குள்ளானதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் காயமடைந்த வேளையில் அதிலிருந்து 20 பயணிகள் காயம் எதுவுமின்றி உயிர் தப்பினர். இதனிடையே சாலையை பயன்படுத்துவோர் இச்சம்பவத்தில் நேரில் பார்த்திருந்தால் விசாரணைக்கு உதவுவதற்காக போலீசுடன் தொடர்பு கொள்ளும்படி சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் கேட்டுக்கொண்டார். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து அவரை கத்தியால் குத்திவிட்டு கணவர் விஷம் குடித்தார். நேற்று காலை மணி 10 அளவில் பஹாவில் உள்ள வீட்டில் இச்சம்பவம் நடந்ததாக ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். 30 வயது அந்த பெண்ணின் இடதுபுற விலா எலும்பில் அவரது கணவர் 2 முறை கத்தியால் குத்தியுள்ளார். அந்த பெண் இன்னமும் கோலபிலா துவாங்கு அம்பான் நஜிஹா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஹூ வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரிடமிருந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் புகாரை பெற்றுள்ளனர். இதனிடையே நேற்று நண்பகல் மணி 2:30 அளவில் ஜுலுபுவில் உள்ள தனது டுரியான் தோட்டத்தில் அந்த ஆடவர் களைக்கொல்லி மருந்தை குடித்ததை தொடர்ந்து ஜம்போல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆபத்தான ஆயுதத்தினால் காயம் விளைவித்தது தொடர்பில் அந்த பெண்ணின் கணவருக்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பள பணம் செலவழித்ததால் மனைவி திட்டுவார் என்பதால் அப்பணத்தை 2 கொள்ளையர்களிடம் இழந்ததாக பாதுகாவலர் ஒருவர் பொய் புகார் செய்தது கண்டறியப்பட்டுள்ளது. புகார்தாரரான 65 வயது ஆடவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலமானதாக கிமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். தாம் புகார் செய்தது போல் தமது காரில் ஏறிய ரோஹிங்கியா ஆடவனும் அவனை இறக்கிவிட்ட இடத்திலிருந்த மற்றொரு நபரும் தம்மிடமிருந்து 1100 ரிங்கிட்டை திருடிச் சென்றதாக செய்த போலீஸ் புகார் ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்பதை அந்த பாதுகாவலர் ஒப்புக்கொண்டார். மேலும் அந்த ஆடவர் 3 ஆண்டு காலமாக தனக்கு அறிமுகமான பெண் தோழிக்கும் பணத்தை கொடுத்துள்ளதை ஒப்புக்கொண்டார்.
பொய் புகார் செய்த அந்நபருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் தெரிவித்தார். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு சிறுபான்மை சமூகத்தினர் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை அவர்களுக்கு எதிராக 205க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறப்பட்டது. அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் காயமடைந்தனர். அவர்களது வர்த்தக இடங்கள் மற்றும் வீடுகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பல்வேறு இந்து ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு நெருக்கமான 2 இந்து தலைவர்கள் காயமடைந்தனர். வன் செயல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அண்டை நாடான இந்தியாவுக்கு தப்பியோடினர். டாக்காவின் பிரபலமான இந்திய உணவகமான சந்தூர் சனிக்கிழமையன்று தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து இந்துக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். ஐஸ்வர்யா ராயிடமிருந்து அபிஷேக் பச்சன் விவாகரத்து செய்யப்போவதாக வெளியான டீப் ஃபேக் போலி வதந்தி காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. இருவரும் இதை பற்றி எதுவும் பேசவில்லை என்றாலும் இது குறித்த விவகாரம் மீண்டும் வைரலாகியுள்ளது. ஜூலை மாதம் ஐஸ்வர்யாவும் நானும் விவாகரத்து செய்வதற்கு முடிவு செய்துள்ளோம் என அபிஷேக் கூறும் தகவல் மோனோக்ரோம் வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிலர் வீடியோ வெளியிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. This July, me and Aishwarya, we both have decided to get divorced. But obviously the last couple of years have been a bit weird. For my daughter, Aradhya. But today I am here to talk about the reason of getting divorced with Aishwarya. இந்த காணொளி தகவல் உண்மையா அல்லது ஜோடிக்கப்பட்ட தகவலா என்பது தெரியவில்லை என்றும் இந்த பட விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வீடியோவின் நம்பகத்தன்மையும் தெரியாத நிலையில் ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யா அபிஷேக் குறித்த ஆருடங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. எனினும் டீப் ஃபேக் வீடியோவுக்கு எதிராக நெட்டிசன்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். அபிஷேக்கும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.